டிஆர்பியிலிருந்து நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் உடைய காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்கை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கக்கூடிய ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நாளையோட செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான காலி பணியிடங்கள் அப்ளை பண்ணுவதற்கான லாஸ்ட் டேட் நாளைக்கு தான். இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க. இது குறித்து டீடைல் வீடியோவை நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இந்த வீடியோட என் கார்லையும் மேலே பாப்பப் ஆகிற ஐ பட்டன்லையும் நீங்க பார்க்கலாம். இந்த காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான எக்ஸாம் டேட் வந்து 23/6/2024 அப்படிங்கிறத ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் காலி பணியிடம் நிரப்புவதற்கான தேர்வு நடைபெறக்கூடிய தேதியை டென்டேட்டிவா அறிவிச்சிருக்காங்க. 4/8/2024 அன்று நடைபெறும் அப்படிங்கிற டென்டேட்டிவா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு முதல் மற்றும் கடைசி நாள் என்ன என்று பார்க்கும்போது இன்னையிலிருந்தே நீங்க வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வரை இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாளாக வெளியிட்டிருக்காங்க. இதை மேனுவலா எங்கேயுமே அப்ளை பண்ண முடியாது, ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மாலை 5 மணி வரை ஆன்லைன் மோட்ல அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. மொத்தமா வேகன்சி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4000 காலி பணியிடங்கள். கரண்ட் வேகன்சி வந்து 3921. பேக்லாக் வேகன்சி எல்லாத்தையுமே சேர்த்தோம்னா மொத்த காலி பணியிடம் 4000 வேகன்சியை வந்து நிரப்ப போறாங்க. ஜாபுக்கான பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் அடிப்படை ஸ்கேல் அதாவது லெவல் 10 அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. அதுல 57,700 ரூபாயிலிருந்து 1,82,400 ரூபாய் பே ஸ்கேல் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. ஜாபுக்கு கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்றவங்க இன்னும் தீவிரமா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆனா இந்த ஜாப் கிடைச்சா லைஃபே செட்டில்டு, அவ்வளவுதான். நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரிசர்வேஷன் என்ன அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. அதுல ரிசர்வேஷன் ஒவ்வொரு பாடப்பிரிவு இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சுவாலஜி, ஹிஸ்டரி இப்படின்னு எல்லா பிரிவுலையும் எடுக்கக்கூடிய மொத்த வேகன்சி எவ்வளோ அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேக்லாக் வேகன்சி எவ்வளோ இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம். இதுல ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தமிழ் மீடியத்துக்கு எவ்வளவு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. ஜெனரல் கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லா பிரிவுக்கும் எவ்வளவு வந்து வேகன்சி இருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. இது இல்லாம இந்த கொரோனாவுக்கு அப்புறமே இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே அதிகமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அனைவர்கிட்டயுமே ஒரு அவேர்னஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னும் கட் ஆஃப் வந்து மெரிட்ல வாங்கினாவே போதும், ஈஸியா உள்ள போயிடலாம் அப்படிங்கறதுனாலதான் இந்த கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த ப்ரீவியஸ் இயரை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு வருடமும் அதிகமாகிட்டு தான் போயிருக்கு. ஸோ அதனால லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன, உங்களுடைய கேட்டகரி என்ன, நம்ம எவ்வளவு எடுத்தா கிடைக்கும் அப்படிங்கறத எய்ம் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல ஒவ்வொரு பிரிவுலையும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜாப்ல ஜாயின் பண்ண முடியும். இந்த தேர்வுல சக்சஸ் பண்ணி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஈக்குவலண்ட் எல்லாமே வந்து நோட்டிபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேலிட் போன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, இது வந்து மஸ்ட். ஆனா இதுக்கு தான் ஓடிபி வரும். அது மட்டும் இல்லாம ஃபர்தரா நீங்க பாஸ்வேர்டை மறந்தாலும் கூட இதுல இருந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். இது மட்டும் இல்லாம உங்களுடைய சர்டிபிகேட் சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுலயும் முக்கியமா கரெக்ஷன், டேட் ஆஃப் பர்த், நேம் இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற சில பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல தப்பு இருந்தா நம்மளால எடிட் பண்ண முடியாது. ஆனா அதே சமயம் சில இதுல டீடைல்ஸ்ல தப்பு இருந்தா நம்ம மாடிஃபை பண்ண முடியும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. சப்போஸ் ஒரு அப்ளிகேஷன்ல மேஜர் எரரா இருந்தா நீங்க இன்னொரு அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ணணும். இது மட்டும் இல்லாம இன்கரெக்டா இருக்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. 10th, +2, டிப்ளமோ ஆர் ஈக்குவலன்ட், யூஜி சர்டிபிகேட், பிஜி சர்டிபிகேட், அதுல கன்சாலிடேட் டிகிரி, எம்ஃபில், பிஎட், எம்எட், பிஹெச்டி, நெட் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் இந்த மாதிரியான சர்டிபிகேட்லாம் மெயினா அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல நாட் அப்ளிகபிள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அதை விட்டுறலாம். அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கு கிளைம் பண்றவங்க தமிழ் மீடியம் நெக்ஸ்ட் 1 and 2 வந்து அதுல இணைச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம கான்டாக்ட் சர்டிபிகேட்டும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. எவ்வளவு டிபெண்ட் மெத்தமா பார்ட் 1ல என்ன இருக்கு, பார்ட் 2ல என்ன இருக்கு அப்படிங்கிற மார்க் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. மொத்தமா ரிட்டன் எக்ஸாம் 200 மார்க்ஸுக்கும் இன்டர்வியூ 30 மார்க்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. டோட்டலா 230 மார்க் வந்து ரீட்ல யார் வராங்களோ அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் மார்க் தான், ரிட்டன் எக்ஸாம் மார்க்கை பேஸ் பண்ணி தான் அந்த இன்டர்வியூ 30 மார்க்குக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ அதனால ரிட்டன் எக்ஸாம்ல மோர் கான்சென்ட்ரேஷன் வந்து வேணும்.
அதுக்கப்புறம் இன்டர்வியூல 30 மார்க்ஸ் எப்படி அவார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற டீட்டெயிலையும் வந்து கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்டா பிரிச்சு கண்டென்ட்டுக்கு 9 மார்க்கு, டெலிவரிக்கு 9 மதிப்பெண், லாங்குவேஜ் 6, பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் 6 அப்படின்னு 30 மார்க் வந்து எப்படி அவார்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத கூட்டு போயிட்டு இருக்காங்க. அது இன்டர்வியூ அப்ப வைவா வைஸா இருக்கும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிலபஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா சிலபஸை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்குமே வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கான லிங்க்ல அவங்க சிலபஸை டவுன்லோட் பண்ணி அதுல எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இன்னும் டைம் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த நோட்டிபிகேஷன்ல சப்ஜெக்ட் வைஸ் வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்கீம் ஆஃப் செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி செலக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் தான். ரிட்டன் எக்ஸாம்ல வாங்குற மதிப்பெண் அடிப்படையில் லிஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் லிஸ்ட்ல இன்டர்வியூ மார்க்கும் ஆட் ஆகி மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். இதுக்கு நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போதே என்னென்ன சர்டிபிகேட்டை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே வந்து நெசசரி. அது எல்லாத்தையுமே வந்து இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த நோட்டிபிகேஷன்ல அதர் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே அப்ரிவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலையும், தமிழ் மீடியம் ஒவ்வொரு அனெக்சஸ் தேவையான அட்டாச்மெண்ட் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து இங்கே மாடல் காப்பி கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் காப்பியை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து இதை ஃபில் பண்ணி சர்டிபிகேட்ல சைன் வாங்கி வச்சுக்கணும். உங்களுக்கு என்னென்ன சர்டிபிகேட் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்ல இருந்து தமிழ் மீடியம் ஸ்கீம் 1, 2 எல்லாமே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த கம்ப்ளீட் நோட்டிபிகேஷனை டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்கை வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த ஃபுல் நோட்டிபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனுவல் பிளானர் படி ஃபர்ஸ்ட் இருக்க 2 நோட்டிபிகேஷனுமே வந்துருச்சு. ஜனவரி மாசத்துல செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் உடைய நோட்டிபிகேஷனும், பிப்ரவரியில இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா மார்ச் 14ஆம் தேதி 4000 காலி பணியிடம் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. தொடர்ந்து இந்த வருடத்துல பிளான் பண்ணியிருக்கிறது டெட் எக்ஸாம் வந்து ஏப்ரல் மாதத்துல இதுக்கான நோட்டிபிகேஷன் அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் மே மாசத்துல 200 காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பும், சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோ 120 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஜூன் மாதத்துல வெளியிடப்படும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கவர்மெண்ட் லா காலேஜ்ல இருக்கக்கூடிய காலி பணியிடமும், சீனியர் லெக்சரர், ஜூனியர் லெக்சரர் இந்த காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பும் இந்த வருடத்துல வெளியாகும் அப்படிங்கிற ஆனுவல் பிளானர்ல கொடுத்திருந்தாங்க. ஏற்கனவே நிறைய பேர் எதிர்பார்த்திருந்த பாலிடெக்னிக் போன வருட ஆனுவல் பிளானர்ல இருந்தது பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலி பணியிடங்கள் நிரப்புவது. ஆனா இந்த வருடத்துல அதற்கான இந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்ல. மேபி நெக்ஸ்ட் இயருக்குள்ள அந்த காலி பணியிடம் பாலிடெக்னிக் மற்றும் இன்ஜினியரிங் காலேஜ் காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடலாம். இப்ப டிஆர்பியில இருந்து அபிஷியலா 2 ரெக்யர்மெண்ட் நிரப்புவதற்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. 1 செகண்டரி கிரேட் டீச்சர், இது நாளையோட விண்ணப்பிப்பதற்கு லாஸ்ட் டேட் முடியுது. எலிஜிபிலிட்டி இருக்கவங்க மறக்காம டிஆர்பி அபிஷியல் இணையதளத்துல விண்ணப்பிங்க. அது மட்டுமல்லாது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் 400 காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பை தான் ஃபுல் டீட்டெயிலையும் பார்த்தோம். இல்ல மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்ப்போம்.